டித்வா புயல் தற்பொழுது மயிலாடுதுறைக்கு கிழக்கில் மையம் கொண்டுள்ளது. சென்னைக்கு தென்கிழக்கே 150 கிலோமீட்டர் தொலைவில் தற்சமயம் புயல் இருக்கிறது. இந்த புயலானது வானிலை ஆய்வு மையம் சொல்லியதன்படி இன்னும் 3 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது புயலில் இருந்து அது பலவீனமாக இருக்குது. அதற்கு இரவு நடுஇரவு அல்லது காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்னும் பலவீனமாகி அநேகமாக நாளைக்கு நார்மல் கோர்ஸுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இன்றைக்கு கடலோர மாவட்டங்களில் மதியம் 12:30 மணிக்கு மேலாக பெரும்பகுதி மழை இல்லை. மழை இருந்தாலும் தூறலாக இருந்தே ஒழிய மழை 1 சென்டிமீட்டர் கூட இல்லாத அளவுக்கு தான் மழை பெய்திருக்கிறது. புதிதாக எந்த விதமான இறப்புகள் இல்லை. ஏற்கனவே நேற்று உண்டாக்கி வைக்கப்பட்ட மையங்கள் தங்குமிடங்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாளை காலை வரை இந்த நிலவரங்களை பார்த்து பிறகு அவர்களை அவர் குடியிருக்கிற பகுதிக்கு அனுப்பலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அநேகமாக நாளை காலை சகஜமான வாழ்க்கைக்கு வர முடியும் என்று எதிர்பார்க்கிறோம். இன்னும் ஒரு 3 மணி நேரம் கழித்து புயலுடைய வீச்சு குறையும் என்று வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறார்கள். மாண்பு முதலமைச்சர் பதில் தொடர்ந்து எங்களோட தொலைபேசியில் பேசி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூட பேசுகிறார்கள். பேசி நிலவரம் என்ன, எந்த பகுதியில் மழை பெய்கிறது, சென்னை எப்படி இருக்கும் என்பதெல்லாம் மாண்பு முதலமைச்சர்கள் மத்தியில் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கவனம் இதில் அக்கறையோடு இருக்கிறது. நீர் வடிந்த பிறகு விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளெல்லாம் கணக்கெடுக்கிற பணியையும் நாங்கள் செய்ய வருகிறோம்.